தேவையில்லாம எதுக்கு வீண் பேச்சு நிர்மலா? நான் ஃப்ரெண்ட்லியா தானே உங்ககிட்ட சொன்னேன். சட்டமா வேலை சொல்றது, அப்புறமா கிட்ட ஃப்ரெண்ட்லியா சொன்னேன்னு மழுப்புறது. இந்த டிராமாலாம் உங்க ஊரோட வச்சுக்கோ. இது எங்க ஊரு, இது என் அண்ணன் வீடு. புரிஞ்சுக்கிட்டு மேனஸோட நடந்துக்கோ. இத பாரு நிர்மலா, எனக்கு நீ ஒண்ணு மேனஸ்லாம் கத்து தர வேண்டாம். நானும் படிச்சவதான். அடேங்கப்பா, அந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் இந்த பேச்சு கொண்டு குறைச்சல்ல. உங்க ஊரும் இத பாரு, எங்க ஊரை பத்தி எங்க வீட்டை பத்தி பேச அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடக்கும்? விஜய், என்ன ரெண்டு பேரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சாதாரணமா பேசுறதுக்கே இவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. சும்மாரு. நிர்மலா, என்ன இதுக்கெல்லாம் போய் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்க தங்கச்சி வாய் அடக்கிட்டு இருக்க சொல்லுங்க. அக்கா கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத. என்ன சும்மாரு. ஏன் மேல எந்த தப்பும் இல்லக்கா, எல்லாம் இவளால வந்துட்டான். என்ன இவ யார பத்தி இவ வந்து? என்னது நிர்மலா, கொஞ்சம் சும்மாரு. என்ன என்கிட்ட பேச்சு? ஊர்ல இருந்து வந்து அதிகாரம் பண்றாளே உங்க தங்கச்சி, அவளை அடக்கி வைங்க. ஏய், என்ன அடக்கி? என்னடி சும்மாரு. அக்கா, நான் எனக்கு தப்பனே? ஐயோ, ஏன் பேசிட்டே இருக்க? என்னால சும்மா இருக்க விஜய், விஜய், ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் நிர்மலா கிட்ட வேலையை சொல்ற? உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா நீ பண்ணு, இல்லனா விட்டு. நான் பண்ணி தொலைக்க மாட்டேனா? ஏன் என் உயிரை வாங்குறதுக்கு இங்க வந்து சேர்ந்திருக்க? போ, உள்ள போய் தொலை. நிர்மலா, விஜய், விஜய், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. நீயும் அவளும் சண்டை போட்டா நான் உன்னை தாண்டி திட்ட முடியும். தப்பு பண்ணவ அவ, நீ அவளை திட்டாம என்னையே திட்டுறிய. அவ மேல தப்பு இருந்தாலும் நான் உன்னை தாண்டி திட்டுவேன். எனக்கு வேற வழி இல்ல. கொஞ்சம் பொறுத்து போமா. நீ மாமாவை கட்டிக்கிட்ட, நீ பொறுத்து போவ. எனக்கு என்ன கத்தால எழுத்து? கண்டவ கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க எனக்கு என்ன இருக்கு? நான் இப்பவே ஊருக்கு கிளம்பி போறேன். விஜய், என் மேல கோவமா ஊருக்கு போறேன்னு சொல்ற? உன் மேல எனக்கு என்ன கோவம்? இந்த மாதிரி மரியாதை கெட்ட வீட்டுல எல்லாம் இருந்தா நம்ம வீட்டுக்கு தானே கெட்ட பேரு. தயவு செஞ்சு என்ன ஊருக்கே அனுப்பிச்சிருக்கா. இது பாருமா, இப்போ நீ உடனே ஊருக்கு போயிட்டேன்னா நீ கோச்சிக்கு தான் போயிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த அந்த நிர்மலா பொண்ணுகிட்ட நீ பேச வேண்டாம். நீ ஆச்சு உன் வேலையாச்சுன்னு இரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீ விருப்பப்பட்டா நானே உன்னை கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுட்டு வரேன். அழாத விஜய். போஸ், என்னண்ணே? வாப்பா இங்க. என்ன போஸ், சௌக்கியமா? ஆமாண்ணே, வண்டி அப்படியே ஓடிட்டு இருக்கு. அட, உன்னைய பார்க்கலாம் தான்ப்பா வீட்டுக்கு போலான்ட்டு இருந்தேன். என்னைய பார்க்க வீட்டுக்கு போலான்னு இருந்தீங்களா? ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்து விஷயமா பார்த்து பேசி முடிவு பண்ணலாம்னு தான். எந்த இடம்? அதான்ப்பா நம்ம கோபாலோட இடம். அதை விற்கிறதுக்கு டீல் பண்றது நீயும் உங்க மாமாவும் தானாமே? ஆமா, அது ராமாயணனுக்கு பேசி முடிச்சு அட்வான்ஸே வாங்கிட்டோமே. நானும் கேள்விப்பட்டேன்பா. ஆனா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவருக்கு வேணும்னு கேட்குறாரு. என்னண்ணே, கொஞ்சம் முன்னாடியே வந்துக்கலாமே. இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதை பாரு, வியாபாரத்தில் முன்னால வந்தவன் பின்னால வந்தவன்ற பாகுபாடுலாம் கிடையாது. காசு அதிகமாக தர்றவன் குறைச்சலா தர்றவன் ரெண்டே பிரிவு தான் இருக்கு. போஸ், நம்ம பார்ட்டி கொஞ்சம் அதிகமாகவே தருவார். நான் என்ன சொல்லேன்னா, இதை பாரு, அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடு. நம்ம பார்ட்டிக்கு பேசி முடிச்சு விடு. விலையும் அதிகம் தருவார், உனக்கு கமிஷனும் கை நிறைய கிடைக்கும். அண்ணே, அது எப்படின்னு? எப்படின்னா அது அப்படிதான்யா, அதான் வியாபாரம். இல்லைண்ணே, அது சரியா வராது. பேசி முடிச்சு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படின்னு? அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கு, பத்திரம் பதில இல்ல. என்னப்பா போஸ், அட்வான்ஸை திருப்பி தர்றது இந்த தொழில சகஜமாப்பா. இல்லை, இது வேணாண்ணே.
சரியில்லை. பைத்திய மாதிரி பேசாத போஸ். பார்ட்டி யார் தெரியும்ல, நம்ம துரப்பாண்டி. வீடு பூரா காசு, சும்மா காசு அப்படியே அள்ளி விடுவான். என்னமோ அவனுக்கு அந்த சொத்து மேல ஒரு ஆசை. அண்ணே அதெல்லாம் சரியா வராதுண்ணே. நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படிண்ணே மீறுறது? என்னத்த நியாயத்தை மீறிப்பிட்ட? யாருக்கிட்ட ஏமாத்தி பிடிங்கிட்டியா இல்ல திருட போறியா? வாங்கின அட்வான்ஸை பைசா குறையாம அப்படியே திருப்பி கொடுக்க போறேன். இந்த இடம் தோதுப்படாதுங்க, வேற இடத்த முடிச்சு தரேன்னு சொல்ல போறேன். இதுல நியாயத்தை மீறது எங்க இருந்து வரப்போகுது? விடப்பா. அண்ணே இருந்தாலும் என்ன இருந்தாலும் இருக்கிற வியாபாரம்னா என்ன? லாபத்தை அதிகப்படுறது தானேயா. 10 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 15 ரூபாய் கிடைக்குதுன்னா அது தேடி போறதுதானே வியாபாரம். நீங்க சொல்றதும் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. கரெக்ட் மாதிரி இல்ல, அதான் கரெக்ட். அண்ணே இருந்தாலும் நியாயமா பார்த்தா இதோ பாடுறா. ஏய் நீ நியாயமான ஆள் தான், ஆனா என்ன ஆச்சு? சோடா ஃபேக்டரி ஹோட்டல்னு உன்னை மாறி மாறி மொட்டை அடிச்சாங்களா இல்லையா? இதோ பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. துரப்பாண்டிக்கு அந்த இடத்த பேசி முடிச்சிரு. கை நிறைய எக்ஸ்ட்ராவா காசு கிடைக்கும். அதை வச்சு புதுசா ஒரு தொழிலை சைட்ல பண்ணுப்பா. யோ உழைக்க கத்துக்க போஸ். நான் ஒத்துக்கிட்டா கூட மாமா இதுக்கு எப்படி ஒத்துக்குவாரு? அப்போ நீ ஒத்துக்கிற இல்ல? மாமாவை நினைச்சா தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பாரு போஸ், நீ ஏதாச்சும் பண்ணி நஷ்டமானா தான் மாமாவும் மேல வருத்தப்படுவாரு. அதிகப்படியான லாபம் வர மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் நீ நின்னா சந்தோஷத்துல தோல்ல தட்டி கொடுப்பாருப்பா. அப்படியா சொல்றீங்க? ஆனா ஆமாப்பா, நீ 4 காசு சம்பாதிக்கிறத பார்த்து உன் மாமா சந்தோஷப்படுவார தவிர அதை வானா நான் சொல்லுவாரு? இதோ பாரு, நான் சொல்ற யோசனைப்படி கேளு, பிரச்சனையே வராது. என்னென்ன பண்ணணும்? மாமா கிட்ட இப்ப இதை பத்தி எதுவும் பேசாத. நீயே 2 பார்ட்டியும் பார்த்து பேசி முடிச்சு இப்ப தோதுப்படாதுன்னு சொல்லி கமிஷன் பண்ணதை திருப்பி கொடுத்துரு. அப்புறமா நாம 2 பேரும் போய் துரப்பாண்டிய பார்த்து பேசி கை நிறைய கமிஷன் காசோட உங்க மாமா போய் பாரு, அப்படியே பூரிச்சிருவாரு. போஸ் நீ தாண்டா என் கமிஷன் தொழிலுக்கு வாரிசுன்னு அப்படியே கட்டி பிடிச்சிருவாரு. என்ன புரிஞ்சுதா? சரிண்ணே. இதை பாரு, 2 பார்ட்டியும் பார்த்து பேசி முடிவு பண்ணு. நாளைக்கே கிரையும் உன் கை நிறைய கமிஷன், ஃபுல் செட்டில்மெண்ட். ஓகேவா? சரி. இப்பதான் நீ தெளிவா இருக்க. வரட்டா? ஹலோ ஹலோ, நான் தான் சுந்தரம் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? பாம்பேல மழை கிடையாது, எதுவும் பெய்யுதா? எல்லாம் நல்லா இருக்கு. மாணிக்கம்ல அவர் இல்லைங்களே. எங்க போயிருக்கான்? அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு, என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, பிசினஸ்லாம் எப்படி நடக்குது? அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா முதலாளி, மாணிக்க அண்ணன் நம்பி நீங்க ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இனிமே அதை மறந்துடுங்க. அவர் பின்னி எடுக்கிறாரு. யோ கொஞ்சம் புரியும்படி சொல்லிய, ஏதாவது உளறிக்கிட்டு. ஏன் முதலாளி, ஏன் இத்தனை நாளா நீங்க ஃபோன் பண்ணல? வேலை இருந்துச்சியா, அதான் பண்ண முடியல. நேத்து கூட லாரி ஆபீஸ்க்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். மாணிக்கம் இல்லைன்னு தான் பதில் வந்துச்சு. அப்படியா? நேத்து பூரா அவர் அங்கதானே இருந்தாரு. இந்த ஆபீஸ்க்கும் ரெகுலரா வரான்ல? வருவாப்ல. ஆனா லாரி ஆபீஸ் தான் செமத்தியா பாத்துக்கிறாரு. அதிக நேரம் அங்கதான் இருப்பாரு. என்னையா சொல்ற? ஆமாங்க, லாரி ஆபீஸ தான் சொந்த கம்பெனியா நினைச்சு தான் பாத்துக்கிறாரு. நீங்களே இருந்தா கூட அப்படி பாத்துக்க மாட்டீங்க. அவரே முதலாளி மாதிரி தான் உங்க கம்பெனியை பாத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் கூட வந்துற. நீங்க காய்கறி கடை லாரி ஆபீஸ்ன்னு கிடந்து எதுக்கு அல்லாறீங்க? நான் லாரி ஆபீஸை பாத்துக்கிறேன், நீங்க காய்கறி கடை மட்டும் பாத்துங்க அப்படின்னு. அதுக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு லாரி ஆபீஸ் தான் மெயின், அதுதான் பொன் முட்டையிடுற வாத்து அப்படின்னு சொன்னாரு. அவரு கம்பெனி பற்று கேட்டு என் உடம்பு அப்படியே புல்லரிச்சு போச்சு. இனிமே நீங்க உங்க கம்பெனியை பத்தி நினைக்கவே வேணாம். சரி சரி, மாணிக்க வந்தா என் கூட போன்ல பேச சொல்லு. சரிங்க முதலாளி, நீங்க கவலையே படாம ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. இந்த பிசினஸ் டென்ஷனு இதெல்லாம் மாணிக்கண்ணா ஒத்தாலாம் நின்று சமாளிப்பாரு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் பல பிசினஸ் ஆரம்பிச்சு மாணிக்கண்ணா பெரிய ஆள் ஆக போறாரு. என்ன உங்களை மாதிரி ஒரு ஆளும் லாரி ஆபீஸும் கிடைக்கணும், அவ்வளவுதான். யோ போனை வைய. ஆமாமா, உங்களுக்கு போன் பில் வேற எக்கச்சக்கமா ஆகும். வச்சிட்டுங்களா? என்ன பண்ணின? அண்ணனை ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பின்ன என்ன செல்வான், நம்ம மாணிக்கண்ணை பத்தி சந்தேகப்படுற மாதிரி சுந்தரையா பேசுறாரு. விட்டு கொடுக்க முடியுமா? அதான் ஒரு குவாலிட்டி பத்தி அள்ளி விட்டேன். அதுக்காக அண்ணன் நேத்து நாள் முழுக்க லாரி ஆபீஸ்ல இருந்தாருன்னு கூசாம சொல்றீங்க. அவர் தான் காலையில 10 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டார்ல. அட விடு செல்வான், அவர் என்ன பாம்பேல இருந்து இங்க வந்து பார்க்க போறாரு? இந்த பாரு, இவரோட அருமை பெருமை எல்லாம் அள்ளி விட்டா தான் அவருக்கு உரைக்கும். இல்ல பண்ணின, எனக்கு என்னவோ நீங்க அண்ணனுக்கு சாதகமா பேசுற மாதிரி தோணல. என்ன செல்வம் இப்படி சொல்ற? என்னன்னா, எந்த ஒரு புகழ்ச்சிக்குமே ஒரு லிமிட் இருக்கணும். அதை தாண்டிச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும்ல. என்ன செல்வம் இது?
ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசினாலும் வேணாங்கிறீங்க, சாதாரணமா பாராட்டினாலும் தப்புங்கிறீங்க. என்ன மாதிரி ஆளுங்களை பழக விட மாட்டீங்களா? வணக்கண்ணே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சுந்தரையா ஃபோன் பண்ணாரு, உங்களை பேச சொன்னாரு. நேத்து கூட உங்களுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணாராம். லாரி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காரு போல. நீங்கள் தான் இங்கே வந்துட்டீங்களா? நான் சொல்லியிருக்காப்புல. சரி, நான் பேசிக்கிறேன். செல்வம், 2000 ரூபா எடுத்துக்கிறேன். வேல்முருகன் ஏஜென்சிக்கு பேலன்ஸ் தரணும், எழுதிக்க. சரி. லீலா, லீலா. யாரு? அடடே, வாங்கம்மா, வாங்க. வாங்கய்யா, வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க, அப்படி உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? என் மருமகளை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். தாராளமா, இது உங்க வீடு ஆயிருச்சே, எப்ப வேணா வரலாம், பார்க்கலாம். என்ன? ஆமா, எங்க மருமகளை காணோம்? இருக்கிறா. லீலா, பாரு, ஒண்ணு பாக்குறது உன் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. வரும்போது அப்படி மோர் எடுத்துட்டு வாமா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உன் வீட்டுக்காரங்க வெளியே வேலையா போயிருக்காரு. காஃபி எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். இந்தாம்மா. என் மகன் லீலாவை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கான். ஏம்மா, மாப்பிள்ளை கோயிலுக்கு வந்துட்டாரா? ஒரு வேடிக்கையை கேளுங்களேன். என் மகன் கோயில்ல லீலாவை பார்த்து ஆர்வத்தோட பேச போயிருக்கான். அதுக்கு லீலா இந்த மாதிரி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட இடத்துல பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு. லீலா இப்படி பேசுனதுல என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். லீலாவோட அடக்கமான குணத்தை பத்தி எங்ககிட்ட சொல்லி சொல்லி அவனுக்கு வாயே வலிச்சு போச்சு. லீலா எப்ப எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு நாங்க சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கு வசதியான புடவை தான் எடுக்கணுமா, அதுவும் காஞ்சிபுரத்துல போய் தான் எடுக்கணும்னு அவன் சொல்லிட்டான். அப்படியா? பாத்தியா லீலா, மாப்பிள்ளை எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரு. என் மகனுக்கு சிகப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கலர்ல தான் புடவை எடுக்கணுமா, அதையும் உன்கிட்ட சொல்லிட்டான். சீக்கிரம் கிளம்புறியா? லேட் ஆயிடுச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கூட்டம் வந்துடும். நான் கிளம்பியாச்சு. அக்கா வந்தோடனே சொல்லிட்டு கிளம்பிடலாம். சரோ, சரோ வாங்கக்கா. என்ன இல்ல, சரோ இல்லையா? அக்கா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? அக்கா, இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? அழகா இருக்கா? நிஜமாக்கா, இந்த புடவையில அப்படி ஜொலிக்கிறீங்க. எங்க வீட்டுக்கார் கூட அதான் சொன்னாரு. சரி, நான் கிளம்புறேன். என்னக்கா வந்த உடனே கிளம்புறீங்க? சரோ கிட்ட பேசலான்னு வந்தேன், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். வரேன். அந்த புடவை என்ன நல்லாவா இருக்கா உங்களுக்கு? ஏன் ஏச்சி, சிகப்பு கலர்ல யாராவது புடவை கட்டுவாங்களா? அடிக்கிற மாதிரி இருக்கு. மாடு பார்த்தா முட்டிடும். கிண்டலா? கிண்டல் பண்ணலாமா? நிஜமா தான் சொல்றேன். சிகப்பு கலர்ன்றது ரொம்ப பிரைட்டா இருக்கும்பா. தெரியாம எங்கேயாவது ரயில்வே ட்ராக் பக்கம் போனாங்கன்னா ஓடுற ரயில் கூட நின்னுடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இத பாரு, ஏன் டேஸ்ட்டை நான் சொல்றேன். எனக்கு சிகப்பு கலர் பிடிக்காது. தயவு செஞ்சு மறந்து போய் கூட சிகப்பு கலர்ல புடவை கட்டிடாத, புரியுதா? அப்புறம் எனக்கு மேல காதல் வராது, பயம்தான் வரும். அது என்னமோ தெரியல, சிகப்பு கலர் புடவையை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. லீலா, 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 ஏன் அழுதுட்டு இருக்க? அக்கா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. செல்வத்தோட ஞாபகத்தை என் மனசுல இருந்து அடியோட அழிச்சிடலான்னு தான் முயற்சி பண்றேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விதத்துல அவரோட ஞாபகம் வந்துட்டே இருக்குக்கா. இது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னால மீள முடியலக்கா. எனக்கு என்ன நினைச்சா வெக்கமா இருக்கு. ஏ லீலா, மனசுல இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கணுமா? பேசாம போய் அப்பா கிட்ட உண்மை சொல்லலாம். அக்கா, ஆமா லீலா, நீ கண் கலங்கறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு உன் மனசை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுக்கணும்? வா,
வந்து அப்பா கிட்ட எல்லாத்தையும் உடைச்சிரும். வரது வரட்டும். வேணாக்கா. வேணான்னுட்டு இப்படியே காலம் பூரா அழுதுட்டு இருக்க போறியா? இல்லக்கா, நான் செல்வத்தை நேசிச்ச காலம் ரொம்ப குறைவு. ஆனா அது என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சுக்கா. அது மறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனா அது நான் மறந்துதானே ஆகணும். வேற வழியே இல்லக்கா. அது என்னோட தலையெழுத்து. என்ன லீலா தலையெழுத்து அது இதுன்னு பேசிட்டு அப்பா கிட்ட பேசினா ஏதாவது ஒரு முடிவு கிடைக்காதா? அதுக்கான நேரம் போயிடுச்சுக்கா. இப்ப போய் இத பிரச்சனை பண்ணி அப்பாவை வேதனைப்படுத்தி வேணாக்கா. என்னால அப்பாவுக்கு ஒரு சின்ன சங்கடம் கூட வரக்கூடாதுக்கா. அதுக்கு நான் எப்பவுமே காரணமா இருக்க மாட்டேன். என்னோட வேதனை என்னோட போகட்டும். என்னத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா? ஒண்ணு இல்ல, சமையல். கொஞ்சம் தள்ளு. லீலா, என்னமாச்சு? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாளிச்சிட்டு இருந்தாளா கண்ணுல கொஞ்சம் புகைப்பட்டுடுச்சு, வேற ஒண்ணு இல்ல. பாத்துமா, என் மருமகளுக்கு அடுப்படியில வேலை வச்சு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன? எனக்கு நேரமாச்சு, நான் வரேம்மா. வரேன். சரிங்க.